கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9:50. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மிகுந்த வேதனையோடு, மிகுந்த கண்ணீரோடு பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். அன்பானவர்களே, என்னவென்றால் நேற்றைய தினத்திலே சமூக ஊடகத்திலே ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதாவது ஒரு போதகருடைய மகள் மரித்து போயிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி. 17 வயசு அந்த பிள்ளைக்கு மரித்திருக்கிறார்கள். இப்போ என்னால் அதை தாங்கவே முடியலை. அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து என்னுடைய மனதுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிள்ளை. என்னால் தாங்க முடியலை. அந்த தாய் தகப்பன் எப்படி தாங்குவாங்க அப்படின்னு தெரியல. அன்பானவர்களே, உண்மையாகவே அதே நினைவு தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த போதகர் எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த போதகரை தெரியாது, அவருடைய குடும்பத்தாரை தெரியாது. மும்பையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்கள் மூலமாக நான் அதை அறிந்திருக்கிறேன். சரிங்களா? ஆனால் அவங்களோட எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது. அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது. ஆனால் இந்த செய்தி என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் இப்படி பட்ட காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து நான் அதை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே, என்ன ஆவியானவருடைய ஏவுதல்னால நான் அதை பதிவு பண்ணுறேன். யாரையும் குறை சொல்கிறதுக்கோ குற்றப்படுத்துறதுக்கோ இல்லை. சரிங்களா? ஒரு எச்சரிப்பாக இருப்பதற்காக. அன்பானவர்களே, அதாவது கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காகவும் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை குறிவைத்து சாத்தான் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை, போதகர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை, போதகர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அவர்கள் மீது தனி கவனம் வைத்து பிசாசானவன் அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதில் குறியாயிருக்கிறான் என்பதை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்கள்
பரிசுத்த வேதாகமத்தின் வாக்குத்தத்தங்களை நாம் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற விடக்கூடாது என்பதில் பிசாசானவன் குறிவைத்து அதிக கவனம் எடுத்து செயல்பட்டு வருகிறான் என்பதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிடக்கூடாது. ஒருவேளை நிறைவேறக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நாம் இருக்கக்கூடாது என்பதில் குறியாக இருந்து அதிக கவனம் எடுத்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு தாக்கம்தான் இந்த செய்தி என்பதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நான் உயிரோடு இருக்கணும், என் பிள்ளை உயிரோடு இருக்கணும். அன்பானவர்களே, ஒன்று என்ன உயிரோடு இருக்க விடாமல் பண்ணிட்டா அந்த வாக்குத்தத்தத்தை நான் அனுபவிக்க முடியாமல் ஆயிரும். அந்த வாக்குத்தத்தம் நான் அனுபவிக்க முடியாமல் ஆயிரும். அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் இல்லாமல் போயிட்டா இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேற முடியாமல் ஆயிரும். இதை கருத்தில் கொண்டு பிசாசானவன் செயல்பட்டு வருகிறான் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஏன்னா நான் நேற்று அந்த செய்தியை பார்த்ததுலேருந்தே நான் ரொம்ப என்ன பாதிச்சது, ஏன் இப்படி நடக்குது என்று. ஏன்னா அதில் சில மற்றவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை தூஷித்தும் கமெண்ட் போட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் அதெல்லாம் என்னால் பார்க்க முடியலை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஊழியம் செய்யலாம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கலாம், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக வைராக்கியமாக இருக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க மறந்துடவே கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழும்பொழுது, உனக்கு கிடைத்த இந்த நாட்களிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டால் உனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். 2 இடத்துல தான் ஆண்டவர் கண்ணீர் விட்டார். லாசரு மரித்த பொழுது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அப்பொழுது எருசலேமின் குமாரத்திகள் ஆண்டவரை பார்த்து அழுதாங்க. அவர் சொன்னார், நீங்கள் எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் மிகுந்த கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னா ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை பல வருஷங்களாக நான் அனுபவித்து கொண்டே வருகிறேன். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை நான் அறிந்த நாளில் இருந்து இல்லை, என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுதோ, கல்யாணம் ஆன நாளில் இருந்து என்னுடைய மகன் பிறப்பதற்கு முன்பாகவே இருந்தே நான் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மகனோ மகளோ அது தெரியாது, ஆனால் பிறப்பதற்கு முன்பாகவே இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆண்டவருக்கும் தெரியும். ஏன்னா நான் எப்பேற்பட்ட பாவி, நான் எப்பேற்பட்ட துரோகி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை அதனால் எந்த பாதிப்போடும் பிறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ரொம்ப ஒரு வேதனை இருந்தது. ஆகவே கல்யாணம் ஆன நாளில் இருந்து நான் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
அன்பானவர்களே, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா அப்படின்னு தெரியாமல் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் பெண் பிள்ளை தான் வேணும்னு விரும்பினேன். ஆண்டவரே எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். ஆனால் ஆண் குழந்தை ஆண்டவர் தந்தார். ஆனால் ஆண் குழந்தையாக இருந்தாலும் நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் நான் ஜெபம் பண்ணேனோ என்னுடைய மகனுக்காக நான் ஜெபம் மறக்கவே மாட்டேன். மறக்கவே மாட்டேன். அவனுடைய வாழ்க்கையிலே அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை, எத்தனையோ மரண கண்டிகள். ஆமாம், நிச்சயமா என்னுடைய மகன் வாழ்க்கையிலே மரண கண்டிகளை அவன் சந்தித்திருக்கிறான். நான் மரண கண்டிகளை சந்தித்திருக்கிறேன். எங்களை எப்படியாவது ஓச்சிடணும். அன்பானவர்களே, கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கூட நான் சென்னை பட்டணத்துக்கு போகும்போது அந்த ரயில் பயணத்தில் இருக்கும்போது நான் இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அன்பானவர்களே, ஆகவே தயவுசெய்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, எனக்காக நான் ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, என் மகனுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய பாதுகாப்பு அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன்னா நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிற. அப்போ அதை பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும். என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணும்போது எனக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது அதுக்குள்ளே வந்துடுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் புரிஞ்சுக்குங்க அன்பானவர்களே. பிசாசானவன் மிக கவனம் எடுத்து அதிக தீவிரமாக பரிசுத்த வேதாகமத்தின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலை நாம் அனுபவித்து விடக்கூடாது என்பதில் குறியார்ந்து செயல்படுகிறான். ஆகவே பிள்ளைகளுக்கு ஜெபிக்க மறக்காதீங்க. சாப்பிட மறந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண மறக்காதீங்க. அன்பானவர்களே, என்னுடைய மகன் மீது உள்ள வருத்தத்தில் நான் சில காரியங்களில் சில நேரத்தில் நான் பேசியிருக்கிறேன் ஒழிய, ஆனால் என்னுடைய மகனுக்காக எப்படி நான் மூச்சு விடுறேனோ அதே மாதிரி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காகவும் என் மகனுக்காகவும் நான் ஜெபம்னாவே இருக்க மாட்டேன். என்னுடைய மூச்சு இருக்குல்ல, இதே மாதிரி கிறிஸ்துவின் ராஜ்யம் என்னுடைய மகனுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, ஆகவே நீங்கள் தயவுசெய்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் இருக்காதீங்க. ஊழியம் செய்யுங்க, ஆனால் பிள்ளைகளை மறந்து ஊழியம் செய்யாதுங்க. அன்பானவர்களே, ஆவியானவர் என்னோடு பேச சொன்னதை நான் பேசியிருக்கிறேன். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் இருக்காதீங்க. பிள்ளைகளுக்காக அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். என்ன